அடுத்ததாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் தற்போது செய்தியாளர் சந்திக்க நேரலையில் 2 நாடுகளுக்கு குடியரசுத் தலைவராக இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் 2 நாடுகளுக்கு ஒரு மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருக்க முடியாது. இப்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் எங்கெங்கே காலியாக எந்த மாநிலத்தில் ஆளுநர் பதவி காலியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் அவர்தான் ஆளுநராக இருக்கிறார் என்றால் அது ஒரு ஒப்புக்கான பதவி என்பது அதன் மூலமே தெரிகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தார். அது ஒரு ஒப்புக்கான பதவி. அவர்கள் சட்டப்படி நடப்பதுதான் அவர்கள் கடமை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியிலே ஆட்சியை நடத்துகிற அந்த கட்சியின் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படை எப்படி சொல்வது என்று கோபத்திலே சொல்ல வேண்டால் அறிவு கூட இந்த ஆளுநருக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவருக்கு ஒன்றும் தெரியாது. கால்டுவலை தெரியாது, போப்பை தெரியாது, திருக்குறள் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அது பற்றியெல்லாம் கருத்து சொல்லிக் கொண்டிருப்பார். தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பதை அடிக்கடி காண்பித்து கொள்வதுதான் இந்த ஆளுநரின் வேலையாக இருக்கிறது. நீதிமன்றம் 2வது முறையாக கொடுத்த அடியிலே அச்சப்பட்டு அவர் இப்பொழுது இந்த பதவி பிரமாணத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இவரே அவரை பதவி நீக்கம் செய்ததை எதிர்த்து நீதிமன்றம் கண்டித்தது. முதலமைச்சருக்கு தான் ஜனநாயகத்திலே முதலமைச்சருக்கு தான் அதிகாரம். முதலமைச்சர் அதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த விளக்கத்தை இந்த அரசாங்கத்திடம் கேட்டு அதற்கான விளக்கத்தை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இவரே முடிவெடுப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த ஆளுநர் பதவியை ஒன்றிய பாஜக அரசு தனக்கு பிடிக்காத தனக்கு எதிர்க்கட்சியாக உள்ள கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே அவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயகத்தை குலைக்கும் வகையில் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். ஆனால் இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசே ஆளுநரின் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் 2G வழக்கு நடந்து அந்த விசாரணை நீதிமன்றத்திலே மிக தெளிவாக அதற்கு தீர்ப்பு வந்துவிட்டது. அப்பொழுதே இவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே. 10 ஆண்டு காலமாக பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலமாக அந்த மேல்முறையீட்டு வழக்கினை எடுத்து நடத்துவதற்கு இவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது தேர்தல் நெருக்கத்திலே அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். காரணம் தேர்தல் பயம் என்பது தான் தெரியும், வெளிப்படையாக தெரிகிறது. காங்கிரஸோட வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பான அவர் கணக்கு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை பயம் தேர்தலில் தோத்துருவோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். தேர்தலில் தோல்வி உறுதி என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சி என்று. ஆனால் இப்பொழுது அவர்களே அதை ஒப்புக்கொள்ளும் விதமாக பல நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தோட செயல்பாடுகள் அண்மையில ஒவ்வொரு மத்திய அரசு செயல்பாடுகள் கருத்து சொல்லிருக்காங்க. ஆமா, திமுக எப்படி பார்க்குறது? கட்டாயமாக இது சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு. நாங்கள் இப்போ வழக்கு தொடுத்தவர்களில் நாங்களும் திமுகவும் ஒன்று. இவர்கள் நீதிக்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதை நீதிமன்றம் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த வகையிலே நீதிபதிகள் முறையாக செயல்பட்டு வருகிறார்கள். நீதிமன்றம் இதை சரியாக கவனிக்கிறது என்ற மகிழ்ச்சியிலே நாங்கள் இருக்கோம். டி.கே. இளங்கோவன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை நேரலையில் பார்த்தோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை திருச்சியில்